ஈடுபாட்டோடு நம்முடைய வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நமக்கு இறையாட்சியை நாம் சுத்தமாக்கிக் கொள்ளலாம் என்பதுதான் இன்று நாடுகளுடைய மைய கருத்தாக நாம் தரப்பட்டிருக்கிறது. ஒரு பள்ளிக்கூடத்தில் மேல்நிலை பள்ளியில் அருகில் இருக்கின்ற பள்ளியெல்லாம் சேர்ந்து சொல்லப்போனால் ஒரு மாவட்ட அளவில் ஒரு அறிவியல் கண்காட்சி ஒன்று ஏற்பாடு செய்தார். அதற்கு ஒரு அரசு உதவி என்ற பள்ளி தான் பொறுப்பெடுத்தது. அதில் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. ஒவ்வொன்றாக அறிவியல் கண்காட்சி வைக்கின்ற ஒரு குழு, வரையறுப்பு குழு, அங்கே மிக சிறப்பாக உணவு குழு என்று பலவிதமான குழுக்கள் பிரிக்கப்பட்டு மாணவர்கள் மிக சிறப்பாக ஒவ்வொன்றை கல்வி செய்தார்கள். படிப்பை தவிர்த்து மற்றதெல்லாம் மாணவர்கள் என்று சொன்னால் நீயா வேலை செய்வாங்க. அப்படி எதுவும் வேலை செய்தார்கள். அவர் பெஞ்ச் எடுத்து போடுறதுதான் சரிதான், வகுப்பறை விட்டு வெளியே வந்து விட்டால் சந்தோஷம் என்று நினைக்கின்றார்கள். அப்படி வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அதிலே மாவட்ட ஆட்சியரும் அமைச்சர்கள் அப்புறம்